ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் யுவர் ஒர்க். ஸோ நீங்கள் வேலை செய்கிற அந்த ஒரு ஒர்க்கில் என்ன எனர்ஜி இருக்குது, அது எப்படி உங்களை பாதிக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2 இந்த ஃப்ளவர் பாட், பைல் நம்பர் 3 green color bracelet. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Ten of Wands. Pile number 1. ஃபஸ்ட்டு உங்களோட ஜாபில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தேவை. இப்போ ரைட் நவ் ஒரு கன்ஃபியூஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம், என்ன செய்யறது. பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஜாபை சேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு தாட் ஆல்சோ இருக்குது. அட் த சேம் டைம் இருக்கிற ஜாபை விட்டுட்டா வேற கிடைக்குமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்கலாம். ஸோ இந்த 2 கன்ஃபியூஷன்ஸ்லையுமே குழப்பங்கள் நிறைய இருக்கு. சம்வேர் நீங்கள் யோசிக்கிறதுலே உங்களுக்கு நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான பிளானிங், ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும், என்ன வேணும் அப்படிங்கிறதுல. பிகாஸ் கெரியரை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்யறதுங்கிற ஒரு கேள்வியே உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு கரண்ட்லி. இந்த ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸை கொடுக்குது. ஜாப் ரிலேட்டடா இதுவே ஸ்டெடியா வைக்கலாமா மாத்தலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அண்ட் யார்கிட்டயாவது ஒப்பீனியன்ஸ் கேட்டா கூட அந்த பீப்புளுமே சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டைவர்ஷன்ஸ் காமிக்குது. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கெரியரில் நிறைய சேலஞ்சஸை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களோட பாஸ்ட்ல இருந்து நிறைய அடுத்தடுத்த ஒரு சேலஞ்சஸ் இருந்திருக்கும். எதுலையுமே நிரந்தரமாக இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல நிறைய ஜாப் மாறி இருப்பீங்க. ஸோ பட் ஸ்டில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லாமல் இருக்கு. டைவர்ஷன்ஸ் நிறையா காமிக்குது. உங்களோட தாட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. எஸ்பெஷலி பர்சனல் விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தா நீங்க இருக்கிற அந்த ஜாப்ல உங்களுக்கு growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. வேற ஒரு நியூ ஜாப் நீங்க ட்ரை பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கான ஒரு எஃபோர்ட் ஆல்சோ நீங்க போடணும். ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற ஜாப்ல நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, நிறைய டெடிகேஷன் பயங்கரமா கொடுக்குறீங்க. பட் ஆனா அதுக்கான ரிசல்ட், அதுக்கான ஒரு ஃபேவருங்கிறது உங்க பக்கம் இல்லாம தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு இது உங்களுக்கான ஒரு ஜாபே கிடையாது இப்போ நீங்க பண்றது. ஸோ உங்களுக்கு பேஷன் இருக்கு, எனக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்குன்னா அதுக்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு growth இல்லை, அது அப்படியே டல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னா புதுசாக ஏதாவது நீங்கள் எஃபோர்ட் போட்டே ஆகணும் இந்த டைம் பீரியடில். பிகாஸ் நீங்கள் பைல் நம்பர் 1 எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு ஒரு டல்னஸ் காமிக்குது, எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரே வேலையை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறேன், ஒரு growth-ஏ இல்லாத மாதிரி இருக்குது, சம்திங் ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னா அதுவும் இல்லாத மாதிரி இருக்குன்ற ஒரு தாட் கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மைண்டில் உள்ள கன்ஃபியூஷன்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டைமில். அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மைண்ட் செட்டில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ரைட், நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. ஒரு சில பீப்புள் கிட்ட ஹெல்ப் கேட்கறனாலும் தாராளமாக கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். வேற ஒரு நியூ ஜாப் ஆஃபர் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எஃபோர்ட் போடணும். ரைட், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த டைம் பீரியடில் வந்துட்டு பைல் நம்பர் 1 கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவுமே ஃப்ளெக்சிபிளாகவுமே இருங்க கம்யூனிகேஷனில். ரொம்ப ரிசர்வ்டாக ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டாக வந்து இருக்காதீங்க. பிகாஸ் இப்போ அதுக்கான டைம் பீரியடே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் பேச்சு திறமையை வெளியே காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெரியருக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் இந்த டைமில் எஸ்பெஷலி. அண்ட் அதே மாதிரி உங்களோட நாலேஜ், ஸ்கில்ஸ், டேலண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னும் வளர்த்துக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கூட அதை வெளியில் காட்டியிருக்கீங்களா? இல்லை. ஸோ இன்னும் அந்த ஒரு போல்ட்னஸ்ங்கிறது வேணும். அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ கெரியர் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி லெவல் இஸ் நாட் குட். சம்டைம்ஸ் நல்லா இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஃபியூச்சரை பற்றி நினைக்கிறப்போ பயம் வந்துடுது. கரண்ட்லி ஒரு ஹாப்பினஸை பார்த்தா கூட ஃபியூச்சர் நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பயம் வருது, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஜாப்குள்ளார நீங்கள் போறீங்க, ஒரு நியூ ஆஃபர் வருது, அதை அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அண்ட் இந்த டைம் பீரியடில் வந்து ஏதோ ஒரு ஆஃபர், ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, இதனால என்னால் டெசிஷன் கெரியரில் மாற முடியல, எடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்குள்ள இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு ரிலீஸ் கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க. ரைட், உங்களோட அந்த டேலண்ட்டை எப்படியெல்லாம் வெளியே காட்ட முடியும், எந்த வழியில் வெளியே காட்ட முடியும், பீப்புளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு ஆக்டிவாக இருங்க, லேசியாக இருக்கக்கூடாது, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. அண்ட் உங்களோட ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக ஏதோ ஒரு ஆஃபர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிடைக்கிற வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனர்ஜி வந்து இப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க்லேயும் சரி, இருக்கிற அந்த பிளேஸ்லையும் வந்துட்டு எனர்ஜி பாசிட்டிவாக இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலுமே உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டு ரொம்ப பாதிக்குது உங்களை. நீங்கள் 100% மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, பட் அந்த மோட்டிவேஷனில் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுற அளவுக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் மைண்ட் செட், உங்கள் கோல் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் டைவர்ஷன்ஸ் நிறைய வருது. ஓகே, ஸோ கெரியர் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட், ஒரு மேஜர் டெசிஷன் மேக்கிங் எடுத்தாகணும் இந்த டைம் பீரியடில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜி ஒர்க்கில் எப்படி இருக்குது, அது எப்படி பாதிக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? Okay.
Pile number 2. கெரியர் விஷயத்துல, உங்களோட ஒர்க் ரிலேட்டடான விஷயத்துல ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கு. அது அந்த சேலஞ்சஸ் ரொம்ப உங்களை ட்ரெயின் பண்ணுது. பிகாஸ் நீங்க இப்போ கரண்ட்லி ஒரு மோட்டிவேட்டடா இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு பாஸ்ட்ல எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் கூட ஒரு சில பேர் அந்த லாஸ்ட் இயர் எண்டு அந்த இயரே ஆல்மோஸ்ட் கெரியர்ல நிறைய ஒரு மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய ஹோப் இருந்திருக்கும். ஆனா இந்த டைம்ல எஸ்பெஷலி இந்த 2 months கூட உங்களுக்கு ரொம்ப டல்லா தான் இருந்திருக்கும். உங்களோட கெரியர்ல growth இருந்திருக்காது, சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்கும், எக்ஸ்பென்சஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க மேல இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணியிருக்கலாம். அண்ட் சுற்றி இருக்கிற பீப்புள் ரொம்ப ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இட் குட் பி உங்களோட ஒர்க் ஏரியாவில் இருக்க பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு ரொம்ப ப்ரொவோக் ஆகிற மாதிரி இருக்கு. கெரியர்ல ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காதீங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே ரொம்ப டீப்பா சொல்லாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அந்த லாங் டேர்ம் பிளானிங் வச்சிருக்கீங்கல்ல இப்போ உங்களோட ஒர்க் கெரியர் பேசிஸ்ல, ஸோ அதுல நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ நீங்க வச்சிருக்கிற அந்த பிளான் படி போக முடியாது. சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? இனி வரக்கூடிய டேஸ்ல நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். நிறைய நீங்க கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருப்பீங்க, அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதோ ஒரு வாய்ப்புகள் வர மாதிரியும் இருக்கும். ஒன் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஃபேவரா வர மாதிரி ஒன்று இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க உங்களை ரொம்ப ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்களா? ஒரு மனசுக்குள்ளார ஒரு தாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப வருஷமாக இருக்கு. அது எஸ்பெஷலி இந்த டைம் பீரியட்ல அதிகமா இருக்கு. நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். என்னோட ஒர்த் என்னன்னு நான் காமிக்கணும், என்னோட டேலண்ட் என்னன்னு நான் காமிக்கணும்னு அந்த ஒரு மைண்ட் செட் அதிகமா வைக்க வைக்க உங்களுக்கு உங்களோட என்டையர் எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகுது. உங்க மைண்ட் செட் கெரியரை நோக்கி இருக்குதா தவிர அந்த கெரியர் டைரக்ஷன்ல இருக்கிறத விட்டுட்டு உங்களை ப்ரூஃப் பண்ணி ஆகணுங்கிற ஒரு பாயிண்ட்ல அதிகமாக இருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் தேடிட்டே இருக்கீங்க. பட் அந்த சொல்யூஷன் உங்களை சுத்தி தான் இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான கன்ஃபியூஷன்ஸை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. அது கேட்குற ஆன்சர் உங்களை சுத்தி தான் இருக்கு, உங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். ரைட்? அண்ட் அதே மாதிரி யாருக்கிட்டையும் இனிமேல் உங்களோட ஒர்க் இல்லை எது பேசுறதாக இருந்தாலும் கவனமாக பேசணும். பிகாஸ் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உங்களை ரொம்ப நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைகளுமே உங்களுக்கு அகெயின்ஸ்டா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து விலகியே இருங்க. யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னா உடனே பதில சொல்லாம நல்லா யோசிச்சுட்டு ஒரு கால்குலேட்டிவான ஒரு ஆன்சரை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டா போயிடும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவ் பீப்புள் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஈஸியா அவங்க நேம் அண்ட் ஃபேம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா அந்த மாதிரி பீப்புள், அந்த மாதிரி எனர்ஜி இப்போ ரைட் நோ உங்களை சுத்தி இருக்காங்க. ஓகே? அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸ் ஒரு இடத்துல உங்களோட கெரியர் ரிலேட்டடா உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அதை ஆர்குமெண்ட் பேசிஸ்ல கொடுக்காதீங்க. ஓகேங்களா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுமையா சொல்லுங்க. ஆப்போசிட்ல அக்செப்ட் பண்றாங்க பண்ணல, தட் இஸ் செகண்டரி. பட் நீங்க சொல்ற விஷயத்த ஜெனியூனா பொறுமையா சொல்லிடுங்க. ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். ஒரு சில பேர் கெரியர் ரிலேட்டடா உங்களோட ஒர்க் ரிலேட்டடா ஃபியூச்சர் பிளானிங் எதுவுமே இல்லாம இருக்கீங்களா? ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்க ஒரு பிளானிங்கை செட் பண்ணியே ஆகணும். அந்த பிளானிங் படி நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் இந்த டைம் பீரியட்ல தெரியுது. ரொம்ப எனர்ஜி
மோஸ்ட் ஆஃப் யுவர் எனர்ஜி உங்கள் தாட்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள், நீங்களாவே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு பயந்துக்கிறீங்க. எனர்ஜி so confusing right now. Pile number 2க்கு. ஸோ pile number 2 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல சம்திங் ஏதாவது ஒரு இனோவேட்டிவாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எனர்ஜி சேஞ்சஸ் வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளும் சரி, நீங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் காமிக்குது. உங்களோட ஸ்கில்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். எந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப பயந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக ஒரு நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டில் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் முடிவு எடுக்காதீங்க. அண்ட் பீப்புள் கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க. பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உங்களோடதாக தான் இருக்கணும். ஃபைனல் எந்த டெசிஷனாக இருந்தாலும் உங்களோடதாக தான் இருக்கணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு ஒர்க்கில்? சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே எனர்ஜி லெவல் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேபிளாக இல்லை. ஆஃபன் உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனுமே சேஞ்ச் ஆகுது. You got a magician, wonderful. See, pile number 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸ் அண்ட் டிவைன் சைட்ல பிக் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட கெரியரில் சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நியூ ஜாப், நியூ ஆஃபர் வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக பண்ணலாம். இந்த டைமில் உங்களோட ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டேயுமே என்ன கேட்குறீங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்டேயுமே என்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறீங்க, என்ன உதவி கேட்குறீங்கிறதுலையுமே கவனமாக இருக்கணும். இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு உங்களோட பாஸ்ட் தாட்ஸ், பாஸ்ட் விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை அகெயின் அந்த புல் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பழையபடி. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்க தான். உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பிளைண்டா நம்பாதீங்க. ஒரு சில பீப்புள் ஹோப் கொடுப்பாங்க. 100% உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், உன்னோட growthக்கு நான் காரணமா இருப்பேன்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கலாம். பட் ஆனால் பிளைண்டாக நம்பாதீங்க. யூ காட் அ மெஜிஷியன். அதாவது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய டேலண்ட், ஸ்கில்ஸ் இருக்குது. அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் ஆல்சோ இருக்குது. பட் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இந்த டைமில். ஓகேங்களா? உங்களோட நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணுங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 100% ஒர்க்கை பற்றி மட்டுமே நினச்சிட்டே இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களோட ஒர்க் ரிலேட்டடான ஒரு பயம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஃபினான்ஷியல் பயமும் அதிகமாக இருக்கும். பட் பர்சனலி பார்க்குறப்போ டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட 24/7 பிஸியாகவே உங்களை ஆக்குப்பை பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த டைம் பீரியடில். பிகாஸ் உங்களோட ஸ்கெடியூல்ஸ் ரொம்ப பிஸியாக தான் யூஸ்வலி இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. பட் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ங்கிறது தேவைப்படுது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இனிமேல் உங்களோட மைண்ட், கால்குலேட்டிவான திங்கிங், உங்களோட டெசிஷன்ஸ், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பிளான், இது எல்லாமே உங்கள் மைண்ட் ரிலேட்டடான ஒரு ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும் இனிமேல். ஸோ நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்து உங்கள் மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தா யூ கேன்
அடுத்து வந்துட்டு நீங்க என்ன செய்யலான்ற ஒரு தெளிவு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓவர் திங்கிங் கண்டிப்பா இந்த டைம்ல இருக்கக்கூடாது. ஒரு சில டைவர்ஷன்ஸ் கண்டிப்பா வரும். பர்சனல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நியூஸோட அந்த டைவர்ஷன்ஸை கொண்டு வருவாங்க. எது நடந்தாலும் சரி, உங்க லைஃப், உங்களோட ஃபியூச்சர் பத்தி மட்டும்தான் உங்க தாட்ஸ் இருக்கணும். ரைட். இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ இது ரொம்ப இந்த டைம்ல ரொம்ப கவலையில் இல்லாம ரொம்ப இதுலயே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல இருந்து எப்படி வெளியே வருதுங்கிற ஒரு தாட்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பீப்புள் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? பட் யார்கிட்ட கேட்குறீங்க ரொம்ப முக்கியம். செல்ஃப் கேர், ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல. ஏன்னா ப்ரேயர்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் ஆல்சோ இருக்கும். அண்ட் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஹைலி ஏதோ ஒரு தாட்ஸ் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை என்டர்டைன் பண்ணாதீங்க. பிகாஸ் அது நீங்கள் அந்த ஒரு தாட்ஸில் நீங்கள் இருக்க நீங்கள் உங்களோட மோட்டிவேஷனை இழக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் உங்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்காக உங்ககிட்டே ஃபைட் பண்ணணும். உங்களோட இன்னர் செல்ஃபோட ஃபைட் பண்ணணும் இந்த டைம். நிறைய மோட்டிவேஷன் கொட்டேஷன்ஸ் படிங்க, மோட்டிவேஷன் சாங்ஸ் கேட்கலாம். ஸோ எது கேட்டால் நான் மோட்டிவேட்டடாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை டெஃபினட்டாக நீங்கள் பண்ணணும். ரைட்? நீங்கள் எஃபோர்ட் அதிகமாக போடணும் இந்த டைமில். மற்ற டிஸ்டர்பன்சஸ் வரும், டைவர்ஷன்ஸ் வரும், பட் ஸ்டே ஸ்ட்ராங். ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வரக்கூடிய டேஸ். ஸோ பி ப்ரெசன்ட். இப்போ என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு அதிக கான்சென்ட்ரேஷன்ஸ் கொடுங்க. ஓகே? உங்கள் லைஃப்பில் இழந்த விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்பி நீங்கள் என்ன இழந்தீங்களோ அது உங்களை தேடி வரும். பெட்டராகவும் வரும், பெஸ்ட்டாகவுமே வரும். ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்ல மட்டும் இருங்க. இந்த டைம் சேலஞ்சஸ் காமிக்குது, பட் அதுக்காக கிவ் அப் பண்ணாமல் ஃபைட் பண்ணுங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.